Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்க அஸ்வினி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன அன்பாக்சிங் அப்படினு பார்த்தோம்னா iPhone 14 Pro Max ஓட அன்பாக்சிங் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்துட்டு Apple ஃபோனோட 11 வந்து அன்பாக்ஸ் பண்ணி நான் போட்டுருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு iPhone 13 Pro ஓட அன்பாக்சிங் வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கல அப்படினா மேல ஐ கார்ட் லிங்க் கொடுக்கிறேன், கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய அன்பாக்சிங் வீடியோ இருக்கு, நிறைய ப்ராடக்ட் வீடியோ இருக்கு. அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். இப்போ வாங்க இந்த போனை பத்தி பார்க்கலாம். iPhone 14 Pro Max இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் பிளாக் கலர் வந்து இது 256 GB இந்த ஃபோனு. அதுக்கப்புறமா வந்துட்டு இது யூகேல வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஃபோனு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யூகே அப்படின்னு தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஃபோனோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு, ரொம்ப கிளாஸா இருக்கு இந்த ஃபோனு. இந்த ஃபோன் வந்துட்டு என் ஹஸ்பண்ட்காக தான் வந்து வாங்கியிருக்கோம். இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்க பாருங்க. உள்ள வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்க வந்து ஃபுல்லா அன்பாக்ஸ் பண்றதை போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்துட்டு இது நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த iPhone 14 Pro Maxல வந்துட்டு 48 மெகா பிக்சல் வந்து கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 14 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே வந்துட்டு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபோனோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு கால்ஸ், இது எல்லாமே வந்துட்டு மேலேயே வந்து உங்களுக்கு சின்னதாக வந்து காமிக்கும். அதுதான் வந்துட்டு டைனமிக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல் ஆப்பிளில் பாதி கடிச்ச மாதிரி சிம்பிளும் வந்து இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் வந்து நல்லாவே பெருசாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த iPhone 14 Pro Max வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். உள்ளே வந்து ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஐஃபோனோட பாக்ஸில் மேலவே வந்து கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிக்கர் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம அப்படியே வந்து ஸ்வைப் பண்ணி எடுக்க வேண்டியதான். இந்த ஃபோன் வந்துட்டு யூகே மேனுஃபேக்சர் அப்படின்னு நினைக்கிறேன். யூகே பேஸ்டு ஃபோன் தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து அந்த க்ரீன் மார்க்கில் இருக்குது பார்த்தீங்களா, ஆரோவில், அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம பீல் பண்ணி எடுக்க போகிறோம். மேலேயும் கீழேயும் வந்துட்டு 2 ஸ்டிக்கர் இருக்கும். அதை பீல் பண்ணி எடுத்துட்டோன்னா ஐஃபோன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். எனக்கு வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா iPhone 14 Pro Max வந்து எனக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. என் ஹஸ்பண்ட்க்கு வாங்கினது எனக்கு இன்னுமே ஹாப்பி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை பார்க்கலாமாங்க. கலர் வந்து சூப்பராக இருந்தது. அந்த கலர் வந்துட்டு ஃபுல் பிளாக் கலர் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. இதில் வந்துட்டு 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கோல்டன் கலர், சில்வர் கலர், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்பேஸ் பிளாக், அதுக்கப்புறம் எல்லோ மாதிரி ஏதோ ஒரு ஷேடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. உள்ளே வந்துட்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா செம ஸ்லீக்காக சூப்பராக இருந்தது. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 13 Pro Max மாதிரியே தான் இருக்குது. 13 Pro மாதிரியே தான் இருக்குது. உள்ளே வந்துட்டு சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் லைட்னிங் கேபிள் தான், எந்த ஒரு அடாப்டர் எதுவுமே வந்து கொடுக்கல. அதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் அதோட மேனுவல், அதுக்கப்புறம் வந்துட்டு சிம் கார்டு வந்து இன்சர்ட் பண்ணக்கூடிய அந்த பின் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து பாக்ஸில் இருக்குது. வர வர ஐஃபோனோட பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லீக் ஆகிட்டே போயிட்டுருக்கு. லாஸ்ட் டைம் வந்து 13 Pro வந்து வாங்கியிருந்ததை விட இது ரொம்பவே வந்து ஸ்லீக்காக இருக்க மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஐஃபோனை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். 14 Pro Max வந்து ஆன் பண்ணியாச்சு. இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட இந்த கலர் சூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. இந்த 14 Pro Maxல வந்துட்டு புதுசாக வந்து ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா டைனமிக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு மேலே பிளாக் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, நம்ம செல்ஃபி எடுக்கக்கூடிய கேமரா இருக்கக்கூடிய பிளேஸில் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு
ஒரு நாட்ச் மாதிரி இருக்கும். அது வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்லலாம் வந்துட்டு நாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஃபோனில் மட்டும் வந்துட்டு இதை வந்து டைனமிக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச 1-2 ஃபீச்சர்ஸ் தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பாருங்கள், இது மாதிரி வந்துட்டு நீங்கள் இயர்பட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணும்போது, கால் வந்து வரும்போது, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வர்றது எல்லாமே வந்துட்டு இந்த டைனமிக் ஐலாண்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதுதான் வந்துட்டு இந்த டைனமிக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்துட்டு நம்ம ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணி போக வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக மேலவே வந்து ஷோ ஆகும். இது ஆல்ரெடி ஆண்ட்ராய்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. ஆனால் இது வந்து புதுசாக கொண்டு வந்திருக்க ஒரு ஃபீச்சர் தான் 14 Pro Maxல. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த iPhone 14 Pro Maxல வந்துட்டு நியூ ட்ரூ டெப்த் கேமரா, அதுக்கப்புறம் ஆக்ஷன் மோட், அதுக்கப்புறம் சினிமேட்டிக் மோட் இன் 4K, கேப்சர் எனி லைட், அதுக்கப்புறம் கிராஷ் டிடெக்ஷன், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி SOS அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் டே பேட்ரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ப்ளாஷ் அண்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. டைனமிக் ஐலாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஃபோனில் இருக்குது. அதுக்கப்புறம் A16 பயோனிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அல்டிமேட் ஸ்மார்ட் ஃபோனோட சிப் போல் இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. A16 பயோனிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 48 மெகா பிக்சல் கேமரா வந்து இந்த ஃபோனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபோனில் வந்து கிராஷ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது எமர்ஜென்சியாக ஏதாவது வந்து ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆகிடுது அப்படின்னும் போது இந்த ஃபோனில் வந்துட்டு SOS ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அதை வச்சு நம்ம வந்து எமர்ஜென்சி கால் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 1-2 ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு இந்த கலர்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 4 கலர்ஸ் இருக்குது. ஒயிட்டு, அதுக்கப்புறம் கோல்டன் கலர், க்ரே கலர், பிளாக் கலர், இந்த 4 கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 1,41,990 rupees வந்து இது சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1 year கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து புது மாடல் வந்து வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் செப்டம்பரில். பேக்கில் வந்துட்டு 3 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க 48 மெகா பிக்சலுக்கு. அதுக்கப்புறம் லைட்னிங் சார்ஜர் மட்டும்தான் இது கூட வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ளாஷ் லைட் பார்த்திங்கன்னா லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஃபோட்டோஸை வந்து சூப்பராக கேப்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. கேமராலலாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய ரேட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்கு இந்த ஃபோனு. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கேமராலேருந்து எல்லாமே ஓகே தான், ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து பேட்ரி பேக்கப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் டே லாங் வந்து இருக்க மாதிரி வந்து சொல்கிறாங்க. 1 day ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி 24 hours. இந்த ஃபோனை நமக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு சூப்பர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்துட்டு எமர்ஜென்சி டைமில் வந்துட்டு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு சிக்னலுமே கிடைக்காத ஒரு சிச்சுவேஷனில் கூட நமக்கு வந்து SOS வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி எமர்ஜென்சி கால் வந்து நம்ம பண்ணிக்கிற மாதிரி, இல்லை மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட சேஃப்டியை வந்து ரொம்பவே வந்து நமக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி தர மாதிரி இந்த ஃபோன் வந்து இருக்குது. அது வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம் இல்லை, அது வந்து ஆப்பிள் வாட்சில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 14 Pro Maxலேயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம் தான் அது. எனக்கு தெரிஞ்ச சில விஷயம்லாம் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 13 விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்னோட ஃபோன் வந்து இங்கே தான் இருக்குது, நீங்களே பாருங்கள். அந்த ஃபோனோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. பேக்கில் கேமராவும் வந்துட்டு 13 Pro மாதிரி தான் வந்து இருக்குது.
சூப்பராக இருக்குது இந்த ஃபோனு. இந்த கலர் வந்து ஸ்பெஷலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து ஸ்பேஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் வந்து கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது இந்த கலரு. ஒரு மாதிரி ஜெட் பிளாக் மாதிரி இருக்குது. மேட் ஃபினிஷில் வந்து இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கலரு. அதுக்கப்புறம் வந்துட்டு 13 ப்ரோவில் இருக்க மாதிரியே வந்துட்டு கேமரா வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் பார்த்தா இந்த ஃபோன் வந்து சூப்பராக தான் இருக்குது. ரேட்டிங்கும் வந்து நல்லா தான் வாங்கியிருக்கு. ஓகே தான். நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் லவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐஃபோனில் வந்துட்டு அப்பப்போ அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறது தானே எல்லாரோட விஷஸாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். நான் வந்துட்டு 13 ப்ரோ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 14 ப்ரோ மேக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து சூப்பராக இருக்குது. நல்லாவும் இருக்குது இந்த ஃபோனு. ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஸ்லீக்காக நல்லா இருக்குது. இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய அன்பாக்சிங் வீடியோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வழக்கமாக இதில் கொடுக்குற மாதிரி வந்துட்டு இந்த கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கேபிள். அடாப்டர்லாம் எதுவுமே கிடையாது. இந்த சார்ஜர் கேபிள் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா எப்பயும் கொடுக்குற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனு, அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து சிம் கார்டு போடுற அந்த பின்னு, அந்த ஸ்டிக்கர்லாம் வந்து ஆப்பிள் ஸ்டிக்கர்லாம் கொடுப்பாங்கள்ல அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது இருக்குது பாருங்கள், ஆப்பிள் ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதில் வந்துட்டு இந்த மாடல்லே வந்துட்டு சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுக்கல. இப்போ வந்து அடாப்டர்லாம் கொடுக்கறது இல்லை போல். முன்னாடிலாம் வந்து 5S அதுக்கப்புறம் 6Sலாம் வந்துட்டு அடாப்டர் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கேபிள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இது வந்துட்டு லைட்னிங் சார்ஜர் கேபிள் தான். ஐஃபோன் சார்ஜர் கேபிள் மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் பார்த்தோன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு கோல்டன் கலர், சில்வர் கலர், அதுக்கப்புறம் வந்துட்டு பர்பிள் கலர், அதுக்கப்புறமா இன்னும் 2-3 கலர் வேரியன்ட் இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த பிளாக் வந்து சூஸ் பண்ணி வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து இந்த அன்பாக்சிங் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு. நம்ம சேனல் சீக்கிரமாகவே 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னாலும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதனால தான் சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷனில் வரும் புது வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.